ஜோதிபா பூலே இவங்களை பற்றி பார்க்கலாம். இவங்க காலம் 1827 1890 வரைக்கும் மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பாங்க. மாலி அப்படின்னு சொல்லப்படுற சமூகத்தை சேர்ந்தவங்க, அதாவது தோட்ட வேலை செய்வோர். இவங்களோட தொடக்க கல்வியை ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதை தொடர முடியாமல் பாதியிலேயே விட்டுருப்பாங்க. இவங்க 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்திருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு 10th புக்கில் 1852 சொல்லியிருக்காங்க, 11th புக்கில் 1851 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா 1851 புனேயில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியையும் இவங்களோட மனைவி சாவித்திரி பாய் அவங்களோட உதவியோடு தொடங்கியிருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவங்க பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்காக விடுதிகளையும் விதவைகளுக்காக காப்பகங்களையும் உருவாக்கி இருப்பாங்க. இவங்களோட அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா சத்திய சோதக் சமாஜ். இதை வந்து 1873 உருவாக்கி இருப்பாங்க. இதை வந்து உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு, ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அமைப்பு வந்துட்டு பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுறதுக்காக இவங்க நிறுவி இருப்பாங்க. இவங்க வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாங்க, விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருப்பாங்க. இவங்களோட நூல் என்னன்னு பார்த்தோம்னா குலாம் கிரி, அது அடிமைத்தனம். ஓகேங்களா, குலாம் கிரின்னு சொல்லப்படுற நூலை எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ராவ் பகதூர் வதேகர் அப்படிங்கிறவங்க மகாத்மாங்கிற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 1888. ஓகேங்களா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.